செவரசராணிப்பட்ட லோபட்ட சர்வஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா 2 வண்டி வந்து பாருங்க. தரமான வண்டி, குவாலிட்டியாகவும் கொடுப்பேன், தரமாகவும் கொடுப்பேன், விலை கம்மியாக கொடுப்பேன். என்னுடைய தாரகம் வந்து விலை கம்மியாக சார், விலை கம்மியாக கொடுப்பேன். எடுத்து பாருங்கள் ஷிஃப்ட் வந்து பாருங்கள். தங்கமாக ஒரு டாக்டர் வண்டி அதாவது வந்துச்சு வண்டி ஃப்ரெஷ்ஷாக போட்டலாம் அடிச்சு கொடுத்துட்டு நல்லா இருப்பார். 2005 மாடல் ஒரே ஓனர் சார், 16 ரிஜிஸ்ட்டு. இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு நீங்கன்னா வெளியே வச்சா 7 ரூபா 6 ரூபா 5-6 ரூபா மார்க்கெட்டு போய் நிற்குது. என்ன 5-6 ரூபா சொன்னார், 5-6 ரூபா கிடையாது, 5,25,000 கிடையாது, 5 ரூபாயும் கிடையாது, 4,90 கிடையாது, 4,80 கிடையாது, 4,60 கிடையாது சார். வெறும் 4,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 4,50 உடச்சி காட்டுறேன். சரியான வண்டி, 15-16 ரிஜிஸ்ட்டு ஒரே ஓனர். அடா ஜெயிலோ பாருங்கள், சரியான ஜெயிலோ சார், தரமான வண்டி பாருங்கள். இது டீசல் வண்டி ஷிஃப்ட் வந்து டீசல் வண்டி நல்லா இருக்கும் பாருங்கள். ஜெயிலோ பாருங்கள் 2009-10 ரிஜிஸ்ட்டு 2029 பேப்பர் கரண்ட் பண்ணிடுறாங்க. வண்டி டாப் மாடலேருந்து ஈகல் இன்ஜினு சூப்பராக வண்டி. கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 3,50 கேட்குறாங்க. ஒரு 3.25 ரூபா 3 உடச்சி வாங்கி தரேன். உள்ள பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், பணத்தை கண்ணில் காட்டினா நல்ல தரமாக 2 வண்டி இது ஜெயிலில் வந்துது. இது ஒரு வண்டி இருக்குது, காலையில் ஷாப்பிடில் போட்டால் கோல்டு கலர் வந்துக்குது. 2 வண்டி நச்சுங்குதுங்க, 3 உடச்சி வாங்கி தரேன். பணத்தை கண்ணில் நேரடியாக வாங்க எடுத்துங்க. நாளைக்கு வந்து சிவராத்திரி அமாவாசை வருது, அதுக்குள்ளே வந்து எடுத்து போகணும்னு ஆசை இருக்கும். ஏந்து வா கார் வாங்கி, ஏந்து வா கார் வாங்குன்னு சொல்லி கூப்பிடுவேன். நான் கண்டிப்பாக கார் வாங்கிடுவோம். இன்னும் அந்த பேய்க்கு பிசாசுக்கு இன்னொரு ஆஃபரும் தர போகிறேன். என்ன ஆஃபரு, புதுசாக கடை கட்ட போகிறேன். அந்த பேய்க்கு பிசாசுக்கு டியூ போட்டு தர போகிறேன். தூங்கிந்தா கூட சரி போட்டுக்கலாம் சார். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரியே நீ பேசுகிற பேச்சுக்கு பேய் பிசாசு கூட வந்து கார் வாங்கணும். கார் வாங்க வைப்பேன். 2 கால் மனுஷனே வந்து கார் வாங்கும்போது பேய் பிசாசு வாங்கக்கூடாதா? வாங்கணும் சார், எல்லா வீட்லையும் கார் வேணும் சார். பேய் விட்டு கூட கார் வேணும் சார், எனக்கு ஒரே ஆசை சார், அவ்வளோதான் சார். பேயோ பிசாசோ அவங்க விட்டு கூட கார் வேணும் சார், அவ்வளோதான் சார். எவ்வளோ கனவு இறந்துட்டு இருப்பாங்க கார் வந்து வாங்கி போட்டோம், எடுத்துக்க மாட்டோம் சார். நல்லா இருக்கட்டும் சார். இந்த சேனல் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க சார். நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. டீசல் பெட்ரோல். நன்றி, வணக்கம் சார். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக ஒரிஜினல் பாடி, சூப்பராக ஒரு வண்டி ஷிஃப்ட்டு வண்டி. இதுமாரி வண்டிலாம் என் கிடைக்காது சார். நல்லா 20 வரும் சார் மைலேஜ். சீட்டு சஸ்பென்சரு டீசல் இன்ஜின் தான், அருமையாக இருக்கும் பாருங்க. நல்லா 20 கொடுக்கும் மைலேஜ். லோன் வாங்கினாக்கா எப்படி பார்த்தாலும் 4.5 வரைக்கும் லோனே வாங்கலாம் அந்த வண்டிக்கு. ஏசிலாம் பக்கா வரும் சார் வண்டி. ஏபிஎஸ் பிரேக்லாங்க சார் வண்டி. இதில் நாலுமே புது ஆயிடுச்சு சார் வண்டி. மேலே ஒரு இல்லை ஹெலிகாப்டருக்கு பாரு சார், சூப்பராக ஹெலிகாப்டரு அப்படியே பறக்குது பாரு. அப்படியே இந்த ஸ்டிக்கில் புகை அடிக்குது, ஆயில் அடிக்குது, எதுவுமே இருக்காது. டிக்காட் வண்டி ஓடிது. இந்த ஷிஃப்ட்டு அது வந்து 1.50 ஓடிக்குது வண்டி. சூப்பராக வண்டி, நல்லாயிருக்கும் வண்டி. இதோட இன்ஜின் காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஹெமாக் இன்ஜின் சொல்லுவாங்க, ஈகல் இன்ஜின் சொல்லுவாங்க. நல்லா எடுத்து போனோம் சார் வண்டியை, தரமாக எடுத்து போனோம், விலை கம்மியாக கொடுக்கணும்.
சூப்பராக ஒரு வண்டி நச்சுன்னு பாருங்கள். பால்லாம் தெளிவாக இருக்குது. அப்படியே எடுத்து போயிட்டு ரப்பி பால்ஸ் போட்டு அப்படியே ஓட்டுங்க. டயர் நல்லா இருக்குது சார். எல்லாம் 75% டயர்லாம். ஸ்டிக்கு காட்டு. அருமையாக பாருங்க. ஸ்டிக்கை தூக்கி என் கையில் வச்சுக்கிறேன் நான். பக்கம் அடிக்கிறது, ஆயில் அடிக்கிறது எதுவுமே இருக்காது. என்ன ஒன்றா பேப்பர்லாம் கரண்ட் சார். எமாக் இன்ஜின் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும் இன்ஜின். ஈகல் இன்ஜினு. நேரடியாக வாங்க விட்டுறாதீங்க. நல்லா இருக்கும் வண்டி. ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள். காலையில் நான் வந்து ஹோட்டலுக்கு போவோம். நம்ம மாம்பழம் ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்டு வர்றது சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தான் வாங்கி அன்னதானம் எல்லாம் பண்ணுவோம். நம்ம அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோட்டல் வந்து நம்ம நவுல்பூருக்கு தனலட்சுமி ஹோட்டல்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஒரு என் வயசு தெரிஞ்சு ஒரு 35 வருஷமாக அந்த இடத்துல நடத்துகிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளியாமத்தை வந்து கடை வச்சு இன்றைக்கி வந்து பெரிய லெவலு பெரிய ஹோட்டலே நல்ல சொல்ல ஃபேமஸான ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் பார்த்தா இன்னும் கூட அந்த பணிவு இருக்குது அவங்ககிட்ட. எப்போ இருந்தாலும் அந்த பணிவு தான். ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்றோம். அந்த ஓனரே இறங்கி வந்து நல்லா இருக்குதா சாப்பாடு, எதனா குறந்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நல்லா இருக்குதா சாப்பாடு, அருமையாக இருக்குது. என்னங்க ஓனரே இறங்கி வந்து டேபிள் விட்டு இறங்கி வந்து கேட்குறாருனாக்கா அதோட அவங்க என்ன சொன்ன ஒரே வார்த்தை, வாடிக்கையாளர் தான் தெய்வம். எனக்கு வாடிக்கையாளர் தான் எனக்கு தெய்வமே. அவங்க நல்லா தான் நம்ம நல்லா இருப்போம்ண்ணா. அந்த வார்த்தை தான். ஒரு சில வார்த்தைங்க சொல்கிறத நம்ம கடைப்பிடிச்சு நம்ம வாழ்க்கையில் எதுவுமே ஜெயிச்சு முன்னுக்கு போயினே இருக்கலாம். அதுமே பாருங்கள், பல கோடிக்கு அதிபதி. அந்த பணிவு இருக்கணும் மெயினாக. பணிவு இருந்தால் வாழ்க்கை ஜெயிச்சு காமிதான். என்ன போகணும், இது சார் நல்லா இருக்குதாப்பா, காரம் புளிப்புலாம் கரெக்டாகுதா, நல்லா இருக்குதா, டிஃபன் நல்லா இருக்குதான்னு கேட்குறாங்க. சர்வர் கேட்கல, அந்த கடைக்கு முதலாளி கேட்குறாரு. வந்து அந்த அம்மா ரொம்ப தங்கமான குணம். கேட்டாங்க. கேட்க சொல்ல சந்தோஷமாக இருக்குது. நமக்கு வாடிக்கையாளர் தெய்வம். நீ கூட கார் பிஸ்னஸ் பண்ணுற, வந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் மெயின். அந்த மதிப்பு மரியாதை நம்ம டாப் லெவலில் போயிடலாம்பா அப்படின்னு சொன்ன வார்த்தை அது. அதேமாதிரி நடந்தங்க. பெரியவங்களோ சின்னவங்களோ மதிப்பு மரியாதை கொடுத்து வாங்க போங்கன்ற வார்த்தை பேச கற்றுங்க. நல்லா இருப்போம். விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் சார். இது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. திருச்செந்தூர் முருகன் காசு ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் தான். யார் கேட்டாலும் சொல்லுவாங்க லோ பட்ஜெட் சரவணன் யார் கேட்டால் சொல்லலாம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். மேலே பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க. இப்போவும் சொல்கிறேன், எப்போ சொல்கிறேன், அன்பாக பார்த்துங்க, பாசமாக பார்த்துங்க, நல்லா இருப்போம். இன்னொன்று சொல்கிறேன், முக்கியமாக கேட்டுங்க. நம்ம காசு பணம் வீடு சொத்து பத்து சம்பாதிட உடலை வந்து உயிரை காப்பாற்றிங்க. உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சு காப்பாற்றுங்க. உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. எல்லா சொத்து இருக்கும், பணம் இருக்கும், காசு இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை பார்க்க நம்ம இருக்க மாட்டோம். அதனால் உஷாராக பார்த்து உடம்பை பாதுகாப்பாக வச்சுங்க. கரெக்டாக 3 வேளை கரெக்டாக சாப்பிடுங்க. டைம் வேலை சாப்பிடுங்க. 2வது தூக்கம் நல்லா போங்க. ஜாக்கிங் நல்லா போங்க. எல்லாம் நல்லா பண்ணுங்க. நல்லா இருப்போம். இப்போது சொல்கிற பணமே ஓடிங்க எடுக்காதீங்க. சொத்தே சேக நினைக்காதீங்க. உடம்பு ஆரோக்கியமாக வச்சு காப்பாற்றுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக தான் கார் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், வாசல் செட்டெல்லாம் வாங்க முடியும், சொத்து பத்து வாங்க முடியும். அதை விட்டுட்டீங்கன்னா எல்லாருக்கும் வீடு இருக்கும், பணம் இருக்கும், காசு இருக்கும், சொத்து இருக்கும், எல்லாமே இருக்குது. அதை பார்க்க நீ இருக்கவே மாட்டேன். அதனால் உடம்பு நல்லா பார்த்துக்கோ. விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். சார் நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லு இருக்கா, வண்டியை பார்த்தா சும்மா கும்முன்னு சார். சார் டீசல் பெட்ரோல் எங்கள் ஆள் சொல்லிட்டேன். டீசல் பெட்ரோல் எங்கள் அண்ணன் ஒரு கமால சொன்னார். ஆனால் நீ பேசுகிற பேச்சுக்கே சூப்பராக பண்ணுங்க. சூப்பராக சார். நல்லா சார் வண்டி விட்டுறாதீங்க சார். அருமையான வண்டி. பாருங்க அளவுக்கு வண்டி. வந்து